अथ सिन्धुगौरीरपदे रहूगणस्यौरजता इक्षुमत्यास्तदे तत्कुलपतिना शिबिकावाह पुरुषान्वेषणसमये दैवेनोपसादितः तद्दिजवर उपलब्धः एष दिवायुवा संहननाङ्गः ोधरवद्धुरम्बोढुबलमिति पूर्वविष्टिगीतैः सह गीतः प्रसवमसदर्ह उपायिदिकाम् समानुभावः. புண்ணியச்சரித்திரம் சொல்றாள். ரொம்ப புண்ணியச்சரித்திரமா கடபரதோபாக்கியான. அவன் அஜானத்தாலே எத்தனை தோஷங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அத்தனையும் விலகுமா இந்த ஞானியினுடைய சரித்திரம் கேட்டா. அப்படி போய் பலன் சொல்லியிருக்காள். மகா புண்ணிய சரித்திரம். இன்னைக்கு கிருத்திகை வர ஸ்கந்தனுடைய தினம், மகா புண்ணிய தினம். சுவாமி வேலையில எந்த பிரபுக்கு கோச்சர்ச்சனை நம்ம டாக்டர்லாம் பண்றாளோ சுவாமி வேலையே இது கும்பகோணம் கம்சபுரம் இதெல்லாம் ஒரே சேத்திரம். இன்னைக்கு அரத சரித்திரம் சொல்றேன். ராமசுவாமி வந்து நிற்கிறார் சாயந்திரம். அரதத்தை சரித்திரம் சொல்ற போது வல்லேவா முடிஞ்சது வந்திருக்காள். அவன் என்னமோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆச்சாரியால் ஒரு தடவை ராமசுவாமியோட கூட்டம் அனுப்பிச்சாள். 10,000 ரூபாய் செலவிச்சு ஹரதத்தனுடைய கோவிலை கட்டு கும்பாபிஷேகம் பண்ணிருந்தாள். அப்ப இவா சொன்னாள் அப்படியே பண்றேன்னாள். பெரியவா என்ன போய் சொன்னா அதுக்கு போய் ஹரதத்தை சரித்திரம் போய் சொன்னேங்க. ரொம்ப ஆச்சரியமா பண்ணினாள். அப்ப எலக்ட்ரிக் லைட் எல்லாம் வரல, இது வச்சு தைரியமும் வச்சு அப்படிலாம் பண்ணினாள். ரொம்ப பிரமாதமா பண்ணாள். ஹரதத்தனுடைய கோவில ராமசுவாமி வாழ் என்ன எல்லா பாக்கியமும் கிடைச்சிருக்கு. ரொம்ப நம்பிக்கை உள்ள வாழ்வா. நம்பிக்கைன்னா எல்லையில்லாத நம்பிக்கை. பையனுக்கு குழந்தை இல்லையே ரொம்ப நாள் ஆச்சு. வந்து சொன்னாள் ஒரு ஹோம் பண்ணுவோம் ராமசுவாமி வாழ் விஷாரம் குழந்தை பிறப்பன்னு சொன்னேன். அது எப்படி பண்ணணுமோ நீங்க வந்து பண்ணி வைக்கணும்னா நான் சொன்னேன் எனக்கு வரத்துக்கு சிரமமா இருக்குன்னு நீங்க வரத்தான் ஒண்ணும் நிர்பந்தம் பண்ணி அழிச்சிட போனார். விஷார பையன் பிறந்தா ஒரு 8 வருஷம் கழிச்சு மறுபடியும் யாதகத்தை இருந்துச்சு நான் என்ன ஏதாவது பண்ணவான்னு கேட்டார். லெட்டர் தான் எழுதி கேட்டார். நான் சொன்னேன் 200 ஹோம் பண்ணா 200 பேரம் பிறப்பண்ணேன் எழுதிருந்தேன். மறுபடியும் பண்ணார். ஆனா நான் போய் பண்ணி வைக்க முடியல. நாகப்பட்டினத்தில் பண்ண சொன்னேன். தம்பி எல்லாம் போயிருந்தார். ரொம்ப நல்லா பண்ணார். மறுபடியும் 200 பேர். அப்படி ஒரு நம்பிக்கை எல்லாம் சமாதியினுடைய அனுகிரகம். சமாதியில கிணறு வச்சிருக்காள். பெரியவாழ்ச்சி சமாதியில 20 வருஷமா 200 ரூபாய் சாமான் உற்சவத்துக்கு அனுப்புறாள். கரிகாய்கள் வாழைக்காய் அத்தனை பிரியம்.